வெல்கம் பேக். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான மேஜிக்கல் பவர் கிடைச்சிருக்கு. மேஜிக்கல் பவர்னா நமக்கு இல்ல, நம்ம பென்சிலுக்கு. இப்போ நம்ம கையில வச்சிருக்கிறது நார்மல் பென்சில் இல்ல, மேஜிக்கல் பென்சில். இதை வச்சு நம்ம எதெல்லாம் டிராயிங் பண்றோமோ அதெல்லாம் வந்து நமக்கு ரியலா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாம பாக்குறவங்களை இந்த டிராயிங் பென்சிலை வச்சு வரைஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க போறோம். அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு ஷீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த மேஜிக் பென்சில் டிராயிங் வரைஞ்சா ரியலா கிடைக்குமா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு போர்டு இருக்கு, இதுல வரைவோம். என்ன வரையலாம்? ஒரு டாய்லெட் வரைவோம். டாய்லெட் வந்துச்சுன்னா மிச்ச பொருளாம் வரும். ஃபர்ஸ்ட் டாய்லெட் வரைவோம். டாய்லெட்டுக்கு வந்து உட்கார்றது வரைஞ்சாச்சு. அதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி இருக்கும்ல, முடி, அதையும் வரைஞ்சாச்சு. பின்னாடி ஒரு தண்ணி அழுத்துறது இருக்குமே, அதையும் வரைஞ்சிடலாம். எனக்கு வரைய தெரியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதில் வரைய. கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மவுஸில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி வரைய முடியும்னு உங்களுக்கே தெரியும். கையில் வரைஞ்சா கூட ஏதோ வரையலாம், ஆனால் இதில் வரையவே முடியல. சரி ரைட்டு, நம்ம வரைவோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டாய்லெட் மாதிரி இருந்துச்சுன்னா டாய்லெட் வரும், இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் பார்க்க டாய்லெட் மாதிரி தானே இருக்கு, டாய்லெட் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வருதான்னு இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இதுக்கு கலர் கொடுத்தோம்னா தான் அது டாய்லெட்டுக்கு இது வரும். ஒயிட் கலர் தான் டாய்லெட் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே இருக்க கேப்புக்கு மூடிக்கு வந்து ஏதோ ஒரு கலர் கொடுப்போம். ஓகே, இதுக்கும் மேலே இருக்க இன்னொரு மூடி மாதிரி மூடி வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் தேவையில்லை, டாய்லெட் மாதிரி தானே இருக்குது. வந்துரு எஸ், டாய்லெட் வந்துருச்சு. கூட நம்ம வரைஞ்ச லட்சணத்துக்கு வராமல் போயிடும்னு நினச்சேன், ஆனால் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த டாய்லெட்டில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. இந்த டாய்லெட்டை பார்த்தாவே ஒருத்தன் எனக்கு ஞாபகம் வருவான். ஆனால் நம்ம ட்ரெவரு, அவன் தான் டாய்லெட்டை வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால டாய்லெட்டுக்குள்ளே ட்ரெவரை வர வைக்க போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் டாய்லெட் வரையவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ டாய்லெட்டுக்குள்ளே ஒருத்தர் மண்டையை வைக்க போகிறோம். இதுதான் டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ். அதுக்குள்ளே எப்படி நம்ம மண்டையை வர வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு டாய்லெட் வரைவோம். ஓகே, இது பார்க்க கொஞ்சம் டாய்லெட் மாதிரி தான் இருக்குது. முன்ன வரைஞ்சதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. ஓகே, நம்ம அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு அந்த இதுவும் வரைஞ்சிடலாம். எஸ், டாய்லெட் ஓரளவுக்கு வரைஞ்சாச்சு. இன்னும் சின்ன சின்ன பல்ட்ரிங் பண்ணினா டாய்லெட். இந்த டாய்லெட்டை வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த டாய்லெட்டுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்னு ஒரு மண்டை வரைஞ்சிருவேன், அப்புறம் உங்கள் மண்டை வந்துடும். இந்த டாய்லெட்டுக்கு அவுட்லைன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. டாய்லெட் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டாய்லெட்டுக்குள்ள ஒரு மண்டை வர வைக்க போகிறோம். ட்ரெவர் எப்படி இருப்பான்? கொஞ்சம் பெரிய மண்டை, அதுக்கு மேலே 4 முடியை வரைஞ்சிடலாம். ஏன்னா அவனுக்கு சொட்ட மண்டை தான், முன்னாடி மட்டும் தான் முடி இருக்கும். ஓகே, உள்ளே இருக்கிறத அழைச்சிடலாம். இப்போ உள்ள கண்ணு கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி பிரிவம் வச்சுக்கலாம். ட்ரெவர் எப்பயுமே உருன்னு தான் இருப்பான், அதனால வாய் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அவன் சொட்ட மண்டையில் இன்னும் 4 முடியை வரைஞ்சி விட வேண்டியதான். எஸ், டன். வந்துரு எஸ், வந்துட்டாடு. அங்க பாருங்க. டே ட்ரெவர், என்னடா டாய்லெட்டுக்குள்ள தியானம் பண்றியா? என்னடா பண்ணுனேன்? நான் டாய்லெட்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கும் போது என்னை எப்படிடா இப்படி மாத்தினேன்? நான் எப்படா டாய்லெட்டுக்குள்ள வந்தேன்? இதை பண்ணது நீயா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா ஃப்ராங்க்லின். டே ட்ரெவர், நீ நார்மலா பாக்குறதோட இப்போதாண்டா ரொம்ப அழகா இருக்க. இப்படியே இருந்துருப்பாருங்க. டிராயிங்ல வரைஞ்சோம்ல அந்த சொட்ட மண்டையில 4 முடி தூக்கிட்டு இருக்க மாதிரி, அதே மாதிரி அவன் மண்டை இருக்குது. அடா ட்ரெவர், என்ன அழகு, என்ன அழகு. ஏண்டா என்ன இந்த மாதிரி டாய்லெட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு என்னையவே கலாய்க்கிறியா? நீ உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அந்த வாங்கோ, என்னையவே இப்படி மாத்திட்டு இல்ல, உன்னை உயிரோட விட மாட்டேன். ட்ரெவர், என்னையவே அடிக்கிறியா? இருற, உன்னை நான் எலிய மாத்தி கால்ல நசுக்கிறேன். இதே எலியா மாத்த போறியா? ஆள விடுற சாமி. நம்மள அடிச்சு கீழே தள்ளி போயிட்டான். அந்த ட்ரெவரை விடக்கூடாது, மறுபடியும் மாட்டாமையா போயிருவான் நம்மகிட்ட. சரி ஓகே, இந்த மேஜிக் பென்சில் ஒர்க் ஆகுது. இப்போ இந்த மேஜிக் பென்சிலை வச்சு வேற என்ன வரையலாம்? அதே டாய்லெட் வரைஞ்சி அந்த டாய்லெட்டுக்குள்ள இப்போ வேற ஒருத்தனை வர வைக்க போறேன். யாரு டாய்லெட்டா வர வைக்கலாம்? மாட்டிக்கிட்டான். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வெள்ளை கலர் சொட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான். இனிமே இந்த சின்சான் டாய்லெட் மண்டை தான். சின்சான் ஃபேஸ் தான் டாய்லெட்ல வரைய போறோம். அவன் ஃபேஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சிடலாம், ஏன்னா அவனை சொரக்கா மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு கோடு போட்டு விட்டோம்னா முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா, சின்சான் ஃபேஸ் வந்துருச்சு. மேலே முடிய வச்சுக்கலாம். ஓகே, முடி வச்சாச்சா, காதெல்லாம் வச்சாச்சு. இப்போ பிருவம் வச்சுக்கலாம். ஓகே, பிருவம் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு மொத்தமாக இருக்கும். ஓகே, வச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன கண்ணு, அப்படி இந்த பக்கம் ஒரு கண்ணு, வாய் ஒன்று பெருசாக இருக்கும் அவனுக்கு. ஓகே, எல்லாம் வச்சாச்சு. பார்க்க சின்சான் மாதிரியே இருக்கு, லைட்டாக இருக்கு. வருமா? வரும், நமது டிராயிங் தற்பொழுது இறுதி கட்டத்தை நோக்கி வந்து விட்டது. இப்ப கலர் கொடுக்க போறோம். சின்சான் கண்ணுக்கு வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். வாய்க்கு என்ன கொடுக்கலாம்? ரெட் கலர் கொடுப்போம். வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்கும். பாக்கு, கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கும். எல்லாம் ரெடி. வருவானா?
வந்துட்டான் தலைமை. அக்கா பாருங்க வந்தாங்க, சூப்பராக இருக்கும். டாய்லெட் மேலே பாருங்களேன், ஏதோ ஒன்று கமுத்தி வச்ச மாதிரியே இருக்குல்ல. அது நம்ம சின்சான் அடே. சின்சான் எப்படி இருக்க? கிள்ளிக்குங்கோ கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ என் பாட்டை கேட்டு எல்லாம். ஏய் என்னடா இப்படி மாற்றி வச்சிட்டேன்? நான் பாட்டுக்கு வீட்டில் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்டா. என்ன டாய்லெட்டாக மாற்றிட்டேன்? டே சின்சானே, நீ தான் ஒரு நாள் என்கிட்ட கேட்ட என்ன ஒரு சூப்பர் மேனாக மாத்துறான்னு சொல்லிட்டு. இப்போ நீ டாய்லெட் மேன்ரா. இப்போ நீ ஒரு சூப்பர் மேன், எல்லாத்தையும் போய் டாய்லெட் வழியாக காப்பாத்து. டேய் நான் சூப்பர் மேனா ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான்டா. ஆனா இப்படி என்ன டாய்லெட் மேனா மாத்திட்டியடா. எவனாவது பார்த்தானே என் மண்டை மேல உட்காந்து கக்கா போயிருவான்டா. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கேடா சின்சானே. உன்னை பப்ளிக் டாய்லெட்டாக மாற்றி எல்லாத்துக்கும் பொது சேவை செய்ய வைக்க போகிறேன். இப்போ எனக்கு வயிறு கலக்குது, உன் மேலே உட்காந்துக்கிட்டா. என்னது ஆளை விடுற சாமி, இதுக்கப்புறம் உன் பக்கமே வர மாட்டேன். என் மேல உட்காந்து நாஸ்தி பண்ணலான்னு பாக்குறியா? ஓடாதுரா டே நின்றா. அட பாவி ஓடிட்டாங்க. சின்சானுக்கிட்ட சும்மா சொன்னதுக்கே தெரிச்சுட்டு ஓடிட்டான். இனிமே சின்சான் நம்ம பக்கமே தலை வச்சு பிடிக்க மாட்டான். ஓகே, இப்போ இந்த மேஜிக் பென்சிலை வச்சு வேற யாரை வரையலாம்? ஓகே, மறுபடியும் நம்ம ஒரு டாய்லெட் வரைஞ்சி யாரையாவது புதுசாக வர வைக்கலாம். ஓகே, நம்ம டாய்லெட்டை வரைவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வரைஞ்ச டிராயிங்கில் இதுக்கப்புறம் வரைய போகிற டிராயிங்கையும் பார்த்துட்டு எந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த டிராயிங் சுத்தமாக மேட்சே ஆகலை, நல்லா இல்லை அப்படிங்கிற ரெண்டையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்சான் நல்லா இருந்துச்சுன்னா சின்சான்னு சொல்லுங்க, இல்லை ட்ரெவர் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு பேர் போட்டு சொல்லுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ ஒரு டாய்லெட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன், ஆனால் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டாய்லெட்டுக்கு மூடி வரைஞ்சிக்கலாம். டாய்லெட்டில் இப்போ யாராவது மூஞ்சி வரையணும், யாரை வர வைக்கலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு நமக்கு. இந்த மேஜிக் பென்சில் கொடுத்த அந்த சாமியாரையே வர வச்சிட வேண்டிதான். சாமியார் எப்படி இருப்பார்? நிறைய முடி வச்சுக்கிட்டு, பெரிய தாடி வச்சுக்கிட்டு அப்படி தான் இருப்பார். முடி வரைஞ்சாச்சு, அதே மாதிரி தாடியும் வரைஞ்சிடலாம். பெரிய தாடி, அதுக்கப்புறம் மண்டை மேலே ஏதோ ஒரு குடுமி மாதிரி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இருங்க, மண்டை பெருசாக வரைஞ்சிட்டு, சொட்டை மண்டைலாம் இல்லை அவருக்கு. மண்டை மேலே ஒரு கொண்டையை போட்டு அதுக்கு மேலே 2 கொம்பு மாதிரி வரைஞ்சிடலாம். அதான் நம்ம முக்கியமான விஷயம் வரைய போகிறோம். கண்ணு தான் ரொம்ப முக்கியம். பிரிவும் வரைஞ்சாச்சு, அப்படியே ஒரு ரவுண்டு சின்ன கண்ணாக வரைஞ்சிடலாம். ஓகே, கண்ணும் கரெக்டாக வரைஞ்சாச்சு. மூக்கு ஒன்று வரைஞ்சி இப்போ வாய் வரையணும். அந்த சின்ன கேப்பில் எப்படி வாய் வரைகிறது? ஓகே, வாயும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இந்த தாடியை வச்சுட்டு டாய்லெட்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இவருக்கு கலர் கொடுக்கணும். கலர் கொடுத்தா தான் எப்படி இருக்காரு, சாமியாரி மாதிரி இருக்காரா இல்லை வேற மாதிரி இருக்க போதான்னு தெரியல. டாய்லெட்டுக்கு ஒரு கிரே கலந்த கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ சாமியாருக்கு என்ன கலர் கொடுக்குறது? மண்டைக்கு முடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். தாடிக்கலாம் வேற மூஞ்சிக்கு வந்து கிரே கலந்த கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். அப்புறம் குடுமிக்கு வந்து ரெட்டும் மஞ்சள் கலரும் கொடுத்துக்கலாம். எஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ சாமியார் வருவாரா? வந்துட்டான். சாமியாரே டாய்லெட் வழியை எட்டி பார்க்குறாரு. நான் கொடுத்த சக்தியை வைத்து என்னையவே டிராயிங் வரைந்து டாய்லெட்டாக மாற்றி விட்டாயா நீ? உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் என்று சாமியாரே மன்னிச்சுக்குங்க. நான் இந்த மேஜிக் பென்சில்ல ஒரு கெலிட்டு பீஸை வரைஞ்சேன், ஆனா நீங்க வந்துட்டீங்க. இனிமேல் இந்த மேஜிக் பென்சில் உன்னிடம் இருக்காது பத்தா. சாமியாரே மன்னிச்சுக்குங்க. இந்த பென்சிலை மட்டும் வாங்கிறாதீங்க. இந்த பென்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பென்சில் வச்சு தான் உங்களை மறுபடியும் நான் பழைய மாதிரி மாத்துவேன். இல்லைன்னா நீங்க இப்படியே தான் இருக்கணும். பழைய ரூபத்துக்கு மாற முடியாது என்று நீ நினைத்து விட்டாயா? என் சக்தி முன்னாடி எந்த சக்தியும் ஈடாகாதுடா. பழைய மாதிரி மாறுகிறேன் பா. நீ என்னை இப்படி மாத்தியதற்காக உனக்கு தண்டனை இருக்கு பத்தா. அரியா பையன், தெரியாம பண்ணிட்டேன். நீங்க தான் பெரிய மனுஷனாச்சே, கொஞ்சம் பார்த்து மன்னிச்சுக்க குருஜி. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். நீ மன்னிப்பு கேட்டதற்காக இன்னைக்கு நான் உன்னை விடுகிறேன். இந்த பென்சிலை வைத்துக்கொள். ஆனால் பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு தண்டனை இருக்கிறது. நான் சென்று வேணாம் குருஜி, வேணாம். இங்க ஆளை காணோம். மாயமில்லை மந்திரம் இல்லைன்னு காண போயிட்டாரு குருஜி. ஆஹா, தெரியாமல் அவரை வர வச்சது தப்பாக போச்சாட்டிங்க. இப்படி மிரட்டிட்டு போயிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம வேற ஏதாவது பெருசாக வரையணும். என்ன வரையலாம்? டாய்லெட்டை வச்சு தான் வரையணும். ஏன்னா இன்னைக்கு கண்டென்ட்டே டாய்லெட். இனிமேல் டிராயிங்கில் வரைஞ்சா யாராவது மந்திர சக்தி இருக்கிற மாதிரி யாரையும் வரையக்கூடாது. ஏன்னா மந்திர சக்தி வச்சிருக்கவங்க வந்தாங்கன்னா நம்மளே மறுபடியும் டாய்லெட்டாக மாற்றிடுவாங்க. அது கொஞ்சம் உஷாராக வரையணும். ஓகே, இப்போ நம்ம டாய்லெட்டை வரைவோம். ஓகே, இன்னும் இப்போ ஒரு பெரிய டாய்லெட்டாக வரைய போகிறேன். டாய்லெட்டுக்கு நடுவில் ஒரு மண்டையை வரையணும். மண்டை இப்படி வருதுன்னு தெரியல. சரி, ஓகே, அப்படியே ஒன்று போட்டுடுவோம். இதை பார்த்தா மண்டை மாதிரியா இருக்கு. இப்போதான் என் டேலண்ட்டை பார்க்க போறீங்க. சென்டரில் இருக்கிறத அப்படியே நான் வந்து ஒரு ஃபேஸாக மாற்ற போகிறேன். இப்போ மேலே ஒரு வி போட்டு சைடில் வந்து ஒரு கிருதா மாதிரி வச்சிடலாம். ஹேர் ஸ்டைல் ரெடி. இப்போ ஃபேஸுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே பிரிவும் வச்சாச்சு, கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ ஒரு மூக்கு அப்படியே வளைவாக ஒன்று போட்டு விட்டு இப்போ கீழே ஒரு வாயை வந்து இப்படி கீழே ஒரு கோடு போட்டு விட்டோம்னா போதும்.
பாய் ரெடி. எஸ், ஒருத்தன் ஃபேஸ் தெரியுது இதில், ஆனால் யாருன்னு எனக்கும் தெரியல. எவனோ ஒருத்தன் வரப்போறான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. டாய்லெட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டிராயிங்க்கு பெயிண்டிங் கொடுத்துடலாம். எஸ், ஃபேஸுக்கு ஒரு கலரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடிக்கு பிளாக் கலர் கொடுத்துடலாம். மேலே ஒரு கோடு போட்டு விட்டுறலாம் ஹேர் ஸ்டைல். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. வந்துருமா? ஹே எஸ், வந்துருச்சு. யார் நீ? டேய், எனக்கு வந்ததுமே என்ன அடிக்கிற? டேய், ஸ்டிபிடி டாய்லெட் இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கோம், ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக அதுக்கு நான் பழி வாங்குவேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துக்குங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். போயிட்டு வரட்டாமே.